திரு பாலச்சந்திரன் உங்கள்கிட்ட தொடங்குறேன். முதல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடுகள் சமீப காலமாக பேசுபொருளாக இருக்குது. அந்த கட்சியினுடைய நகர்வுகளை எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம? எந்த ஒரு அரசியல் கட்சியுமே தன்னுடைய எல்லைகளை விஸ்தரிக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுவார்கள். காங்கிரஸில் சில பேருக்கு ஒரு நினைப்பு இருக்கிறது, தாவேக்கா வந்ததுனால அவங்க கூட கூட்டு சேர்ந்தால், அதாவது கூட்டு சேரணுங்கிற பேச்சு மட்டும் இல்லை, கூட்டு சேர்ந்தாலே அதிக இடங்கள் கிடைக்கும். ஆரம்பத்திலே விஜய் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உண்டுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் புதுசாக அதுக்காக வேண்டி ஃபைட் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதை பற்றி வெளிப்படையாகவும் பேசுகிறாங்க. அதுக்கு எதிர்வினை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தும் அமைச்சர் ஐ பெரியசாமி ஆரம்பித்து மதுரை எம்எல்ஏ வரைக்கும் எல்லாருமே எதிர்வினையை கொடுக்குறாங்க. இது எல்லாத்துலேயுமே தலைமை பொறுப்பில் உள்ளவங்க ரெண்டு கட்சியிலையுமே இன்றைக்கி வரைக்கும் எதுவும் பேசலை. இவங்களுடைய கருத்துக்களையெல்லாம் கேட்டுட்டு பொதுவாக தலைமை காங்கிரஸ் தலைமை டெல்லியில் மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க, ஜனநாயகத்தை காப்பதற்கான தருணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி ஜனநாயகத்தை காக்க போகிறாங்கன்னு சொல்லலை. அதனால் இந்த பக்கமும் நிலைப்பாடு எடுக்கலாம், அந்த பக்கமும் நிலைப்பாடு எடுக்கலாம் அப்படின்னு தங்களை சேஃபாக வச்சுருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அமைதி காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறத ஏற்றுக்குவாங்கன்னு தெரியலை. அது என்றைக்குமே ஒரு மைனாரிட்டி அரசாக இருந்த பொழுது கூட கலைஞர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்ததில்லை. தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்குறதுல சில சிக்கல்கள் இருக்குது. இது தலைமை பொறுப்பில் உள்ள எல்லாருமே உணர்ந்திருக்காங்க. ராமதாஸ் ஐயா அப்படி உணர்ந்திருந்ததுனால தான் அவ்வளோ தூரத்துக்கு விமர்சனம் பண்ணிக்கிட்டும் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மைனாரிட்டி அரசுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருந்தார். இப்போ இதில் மேற்கு வங்கத்தில் லெஃப்ட் ஃப்ரண்ட்டுன்னு சொல்லி இருந்தாங்க. அந்த லெஃப்ட் ஃப்ரண்ட்டில் சிபிஎம் இருந்தாங்க, சிபிஐ முதல்ல வரல, சிபிஎம் இருந்தாங்க, ஆர்எஸ்பி ரெவல்யூஷனரி சோஷியலிஸ்ட் பார்ட்டி, ஃபார்வர்ட் பிளாக், இந்த மூணு தான் முக்கியமான கட்சிகள். இந்த மூணுக்கும் இவங்க எப்படி ஒரு கொள்கை கூட்டணியாக ஒன்றா இருக்காங்களோ தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி, அது மாதிரி அங்கே கொள்கை கூட்டணியாக ஒன்றா இருந்தது மட்டும் இல்லை, கொள்கையை செயல்படுத்தும் வேகம் எப்படி இருக்கணுங்கிறதுல அவங்களுக்கு இடையில் அதிகமான வித்தியாசம் இருந்தது கிடையாது. இங்கே அந்த மாதிரி வித்தியாசம் அதிகமாக உண்டு. இப்போ விடுதலை சிறுத்தைகளும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே கருத்தை தான் பேசுகிறாங்க. எந்த அளவுக்கு வேகமாக செயல்படுத்தணும், ஆணவ கொலைகளை தடுத்து நிற்பதற்கு உடனடியாக என்ன சட்டம் கொண்டு வரணும், எப்படி அதை நடவடிக்கை எடுக்கணும், எந்த வேகத்தில் போகணும் அப்படிங்கிறதுல ரெண்டு கட்சிகளுக்கு இடையில் அந்த வேகத்தை பற்றி மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். இவங்க நிலமற்ற ஏழை விவசாய தொழிலாளர்களுக்கு பட்டா கொடுக்கணும்னு திமுகவும் தான் சொல்கிறாங்க, பட்டா கொடுக்கவும் தான் செய்கிறாங்க. ஆனால் சிபிஎம்கிட்ட கையில் விட்டால் இன்னும் சில பெரிய நிலச்சுவார்ந்தார்களுடைய கோயில்களுடைய நலங்கள்லாம் ஏன் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி வேகம் எடுக்கணும்னு சொல்லி பார்ப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்கிறது செய்யணும், கண்டிப்பாக செய்யணும், ஆனால் சமூக சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த வேகம் வித்தியாசமாக இருக்குங்கிறத பற்றி அந்த தலைவர்களுக்கு இடையில் நல்ல புரிந்துணர்வு இருக்குது. இப்போ சிபிஎம் நாளைக்கு இங்கே அமைச்சரவையில் ஒரு மந்திரியாக இருக்காங்கன்னா இது வரைக்கும் தன்னுடைய தோழர்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க, இவங்க நம்ம பக்கம் இருக்காங்க, இவங்க கூட இருந்தால் நம்முடைய காரியத்தை சாதிக்கணும், நல்ல காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க மந்திரி ஆயிட்டா அவங்ககிட்ட தோழர்கள் என்ன கேட்பாங்க, இப்போ நீ எதுக்கு இன்னொருத்தரை பற்றி பேசுகிற, நம்ம வேகம் எப்படி இருக்கணும் அப்படித்தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. இந்த சிக்கல் இந்த தலைவர்கள் உணர்ந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போதைக்கு விடுதலை சிறுத்தைகள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே ஒழிய ரொம்ப தீவிரமாக அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்போ காங்கிரஸில் சில பேர் அதை தீவிரமாக ஃபாலோ பண்ணுறது காரணம் என்னென்னா, இவர் திரிய கொளுத்தி விட்டார் விஜய், நான் வந்தால் நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பேன்னு சில பேருக்கு ஆசை வந்துருச்சு. ஆனால் ஃபீல்டு ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க போவாங்களா இல்லையாங்கிறத பற்றி என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. போனால் அதனால் காங்கிரஸுக்கு பெரிய புனர்வாழ்வு பொது வாழ்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை. புதுசாக பவர் கிடைக்கும், ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவளித்து காங்கிரஸ் கட்சி தேய்ந்து கொண்டு இருக்கிறது, ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் பழைய நிலைக்கு காங்கிரஸ் வரும்னு விஜயோட அப்பா பேசுகிறாரு. அவர் என்ன அரசியல் தலைவரா? நீங்களும் நானும் தான் சொல்லலாம், உடனே நீங்கள் பத்திரிகையில் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு 10 நாளைக்கு அதை பற்றி விவாதிப்பீங்களா? அவர் விஜயுடைய தகப்பனார் இருக்காங்க ஒரே காரணத்துக்காக அவர் சொல்கிறத பற்றி இன்றைக்கி கோட் பண்ணுறீங்க, விவாதிக்கிறீங்க. ஹி இஸ் நாட் ஆஃப் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி. இல்லை, கரெக்ட். ஆனால் ஒரு விஜயனுடைய தந்தை ஒரு கட்டத்தில் ஆலோசனையெல்லாம் நடத்தி இவர் மூலமாக கூட ஒரு செய்தியை கடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா? அப்படி கூட நம்ம இன்றைக்கி அப்படி இருக்கானே நமக்கு தெரியாது. ஒரு காலத்தில் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு கருத்து வேற்றுமை பேச்சு வந்தது. இன்றைக்கி கட்சியில் அவர் எந்த அளவுக்கு ஒருங்கிணைந்து செயல்படுறாருன்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கி அப்படிப்பட்ட செய்திகளை நான் பார்த்ததில்லை. அதனால இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமா கருத வேண்டியதில்லைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இவர் சொல்றதுனால காங்கிரஸ் கட்சி இவர் கூட நின்று ஃபைட் பண்ணி உள்ளவரை பார்ப்பாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் எப்படி கேட்குறேன்னா, இப்போ காங்கிரஸ் கட்சி நீங்கள் சொன்ன மாதிரி டெல்லியில் போய் ஆலோசனை நடத்தினாங்க, யார் எதுவும் பேசக்கூடாது, கூட்டணி பற்றி அதிகாரப்பூர்வமாகவே சமூக வலைதளங்களையும் பேசாதீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் திரு மாணிக்கம் தாகூர் சில விஷயங்களை திமுக நோக்கி விமர்சனம் பண்ணுறாங்க. மதுரை எம்எல்ஏ தளபதி ஒரு தொகுதிக்கு 2000-3000 ஓட்டு கூட கிடையாது, பூத் கமிட்டி கூட ஆளு கிடையாது, இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு பேரை சொல்லி வரைக்கும் சொல்கிறாங்க.
இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி அமைதியாக இருக்கணும்னு பார்த்தா விசில் சின்னம் இவங்களுக்கு கிடைச்ச உடனே அவர் ட்வீட் போடுறாரு, தமிழ்நாடு எங்கும் விசில் சத்தம் அதிகமாக கேட்குது, தமிழ்நாட்டுக்கு அதிகமாக கடன் வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லி நேற்று அதுக்கு ஒரு பொழிப்புரை கொடுக்குறாரு. அப்போ தலைமை சொன்னாலும் இங்கே அதை கேட்காத பல தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் திமுகவை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி அட்டாக் பண்ணுறவங்க மேலே காங்கிரஸ் நடவடிக்கை எடுக்காமல் இருக்குது. இதுக்கு என்ன பொருள்? பல பேர் இல்லை, சில பேர் பண்ணுறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறாரு, ஜோதிமணி சொல்கிறாங்க, மாணிக் தாக்கூர் சொல்கிறாரு, காங்கிரஸ்லேயே இல்லாத வேலுசாமி சொல்கிறாரு. இது தவிர வேற யார் சொல்றாங்க காங்கிரஸ்ல இருந்து? சரி, நடவடிக்கை எடுக்காததை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்படின்னா இவர் மேலேயும் தான், மதுரை எம்எல்ஏ மேலேயும் தான் திமுக நடவடிக்கை எடுக்கல. அவங்களுக்கு கூட்டணி ஆசை கிடையாது இல்ல, இவங்களுக்கு கூட்டணி ஆசை இருக்குல்ல. அப்ப பின்னணியை நம்ம யோசிச்சு பார்க்கணும்னு அவசியம் இருக்கு இல்ல. அதாவதுங்க, ரெண்டு கட்சியிலுமே வந்து மேலிடத்துல வந்து மெச்சூர்டா தான் இருக்காங்க. ஒரு கட்சி வந்து தன்னுடைய கட்சி ஆளுங்க வந்து சொல்றதை வந்து நீ பேசக்கூடாதுன்னு வாய்ப்பு விட்டு போட முடியாது. போட்டா சரி, அந்த கட்சிக்குள்ள வந்து ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் வரும். கூட்டணிக்கே வேட்டு வைக்கிறாங்களே. கூட்டணிக்கு வேட்டு வைக்கிற மாதிரி ரெண்டு பேர் பேசினாலும் கூட்டணி வேட்டு வைக்க முடியாது. ஆனா கட்சி தலைமையும் அப்படி சிந்தித்தால், அந்த அளவுக்கு தாவேகாவுக்கு வந்து ஆதரவு இருக்கு, அங்க போறதுனால நமக்கு இன்னும் அதிகமா எம்எல்ஏ கிடைப்பாங்க அப்படின்னு சிந்தித்தால் அந்நேரம் நிலைமை மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒண்ணு வந்து தெரிஞ்சுக்கணும், முக்கியமான விஷயம் என்னன்னா, அனைத்து இந்திய அளவில் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே எனிமி வந்து பிஜேபி தான். காங்கிரஸுக்கும் இவங்களுக்கும் திமுகவுக்கும். அப்போ ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய கட்டாயம் காங்கிரஸுக்கும் இருக்கு. இதை காங்கிரஸ் மேலிடம் உணர்ந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். தை பிறந்தால் வழி பிறக்கும்பாங்க. எனக்கு என்னமோ தை முடிவில் தான் வழி தெரியும்னு ஓபிஎஸ் சொல்லிட்டாரு. அது மாதிரி தான் எல்லாருமே போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் 8வது படிக்கும்போது எங்கள் தமிழாசிரியர் ராமசாமி ஐயா வந்து வஞ்ச புகழ்ச்சி எண்ணின்னு ஒன்று சொல்லி கொடுத்தாரு. அதனுடைய முழு அர்த்தமும் இன்றைக்கி பொன்ராஜ் பேசுனதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து விளங்குச்சு. அதாவது காமேஷ் வந்து சொன்னார், இவங்களுக்கு வந்து காங்கிரஸ் அவங்க சேர்த்து வச்சிருக்கிறது காரணம் மைனாரிட்டி ஓட்டெல்லாம் டிஎம்கேக்கு காங்கிரஸ்னால தான் விழணும். அது சரியான தகவல் நான் நினைக்கிறேன். ஏன்னா கலைஞர் காலத்திலேருந்து மைனாரிட்டிஸை வந்து அவங்க எப்படி அரவணைச்சிட்டு போனாங்க திமுகங்கிறது தெரியும். ஒரு நாள் கூட காகிதே மில்லத்துன்னு கலைஞர் சொன்னதில்லை. கண்ணியமிகு காகிதே மில்லத்துங்கிற வார்த்தையை தான் அவர் பயன்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் ரிசர்வேஷனில் ஆரம்பித்து சோஷியல் இஷ்யூஸில் வந்து அவங்க தொடர்ந்து மைனாரிட்டி சப்போர்ட் கொடுத்தாங்க. அது ரொம்ப பெரிய அரணா அவங்க கூட நின்னாங்க. அதனால் அனைத்து இந்திய அளவில் காங்கிரஸ் வந்து இவங்களுக்கு வந்து முஸ்லீம்ஸுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் கொடுத்தாங்க. எமர்ஜென்சியில் அந்த சப்போர்ட் கம்ப்ளீட்டாக உடஞ்சி போச்சுங்கிறதையும் பார்த்தோம். இங்கே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை திமுகவுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில நடைபெற்றதே கிடையாது. அவங்களுடைய ரிலேஷன் வந்து வாமா தான் எப்பயும் இருந்திருக்கு. இது வந்து இந்த 40% 50% அவங்கவுங்களா கற்பனை பண்ணி சொல்லிக்கிறாங்க. இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா அது மாதிரி சொல்லிச்சுன்னு சொன்னோம்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா டிஸ்அவுண்டட், நாங்கள் அது மாதிரி சர்வே நடத்தலை, என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. உண்மை நிலவரம் என்கிறது ஹீஸ் அன் அன்டெஸ்டட் ஃபினாமினா. இவர் வந்து விஜய் வந்து தேர்தலில் நிற்கும் போது தான் அது என்னன்னு சொல்லி தெரியும். காங்கிரஸில் வந்து இன்னைக்கு வந்து சில பேர் வந்து நல்லா பாருங்கள், எம்எல்ஏவாக இருக்க யாருமே இதை பற்றி அதிகமாக பேச மாட்டேங்கிறாங்க. எம்பியாக இருக்கவங்க ரொம்ப அப்ஜெக்டிவாக அடுத்த எலெக்ஷனில் எம்எல்ஏ கண்டெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன நடக்குதுங்க பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் எம்பி எலெக்ஷன் நிற்க போகிறேன், அந்நேரம் எந்த சூழ்நிலையும் அதை பார்த்துக்கலாங்கிற மாதிரி அவங்க தான் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அல்லது தியரட்டிஷியன் சொல்கிற பிரவீன் சக்கரவர்த்தியும் பேசிக்கிட்டு இருக்காரு. காங்கிரஸுக்கான இழப்பு தான் அதிகமாக இருக்கும். நான் நினைக்கிறேன் திரு பிரகாஷன் ரொம்ப கரெக்டாக சொல்கிறாரு. இவங்களுக்கு காங்கிரஸுக்கு இன்றைக்கி வந்து கிரவுண்ட் லெவல் சப்போர்ட்டுங்கிறது பெருசாக எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்குது, ஆனால் கிரவுண்ட் லெவல் சப்போர்ட்டுங்கிறது அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. 2000 ஓட்டு கூட வாங்க முடியாத நிலைமையில் இருக்காங்கன்னு ஒரு எம்எல்ஏ சொன்னார்னா அதில் வந்து நிறைய வந்து அர்த்தம் இருக்குது. இப்போது பூத் ஏஜென்ட் வந்து அவங்க வந்து இது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார்னா, 50 ஆண்டு காலமாக திமுக மேலேயும் அதிமுக மேலேயும் சவாரி செய்தே காங்கிரஸ் வந்து பழக்கப்பட்டாங்க. இதுதான் ஃபீல்டு ரியாலிட்டி. அவங்க திடீர்னு சொல்லி இன்றைக்கி ஃபீல்டில் வந்து ஆளுங்களை கொண்டு வந்துட முடியாது. அதனால் இந்த ஆல் இண்டியா லெவலில் அவங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்குது. ஆல் இண்டியா லெவலில் வந்து காமன் எனிமியாக பிஜேபி நினைக்கிறாங்க. திமுகவும் காங்கிரஸும் கொள்கை ரீதியாக திமுக மிக தீவிரமாக இது ஒரு இவர் என்ன சொல்கிறார் விஜய், திமுக நம்புது பிஜேபி தான் தீய சக்தின்னு இவர் திமுகவை சொல்லிட்டு இருக்காரு. இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், இவர் தீய சக்திங்கிறாரு, விஜய் வெறும் மாய சக்தி தான், அது ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். தை மாதம் முடிகிறதுக்குள்ள நிலவரங்கள் வந்து தெளிவுபடுத்தப்பட்டு விடும். நான் வந்து ஐ கோ அலாங் வித் வாட் மிஸ்டர் பிரகாஷ் செட், வாட் மிஸ்டர் பொன்ராஜ் செட். இவங்க வந்து நிச்சயமாக உடச்சிக்கிட்டுலாம் போக மாட்டாங்க. இது ஒரு யுக்தி, கூட கொஞ்சம் சீட்டு கேட்கறதுக்கான ஒரு யுக்தி. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குறதெல்லாம் தேர்தலுக்கு அப்புறம் அனைத்தையும் பற்றி சிந்திப்போம்னு ஒரு வாரத்தில் ராகுல் காந்தி முடிச்சுட்டு போயிடுவார். அதுதான் நடக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே.